Hi guys, welcome to Astroman. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு யூஸ்டு சூப்பர் ஸ்போர்ட் பைக் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நீங்கள் செக் பண்ணணும் அண்ட் இதில் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி விஷயம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பையர் லிஸ்டிங் என்னென்ன செக் பண்ணணும். ஸோ அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ பைக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல், இன்டர்னல், எலக்ட்ரிக்ஸ் அண்ட் வெஹிக்கிளோட லீகல் பேப்பர்ஸ். ஸோ இந்த 4 விஷயம் வந்து ஜென்ரலாக செக் பண்ணணும். ஸோ இப்போ இதை பற்றி கொஞ்சம் குயிக்காக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு சூப்பர் ஸ்போர்ட் பைக் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஈவன் ரெகுலர் பைக்ஸும் கூட நிறைய விஷயம் சிமிலர் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஆட் பார்க்குறீங்க, ஒரு பைக்கோட ஆட் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்லரை நீங்கள் வேலிடேட் பண்ணுங்கள். செல்லருக்கு முன்னாடி என்ன விற்றுருக்காங்க அண்ட் அவங்க டீலரா இல்லை வந்து ப்ரைவேட் செல்லரா. ஸோ அந்தமாரி விஷயத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அண்டு அது ஓகே அப்படின்ற பட்சத்தில் வந்து நெக்ஸ்ட்டு பைக்கோட ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணுங்கள். பைக் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தவங்க யூஸ்ட் பைக் வைக்கிறாங்க அப்படின்னா பைக் ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். என்ன ரீசன்னா, சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆயில் லீக்ஸ் இருக்கும், இல்லை ரஸ்ட் இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக பைக்கை வந்து அவங்க ரொம்ப க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தமாரி விஷயம் கூட இருக்கும். ஸோ என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு பைக்குக்கு ஃபஸ்ட்டு இந்த லிஸ்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா. நீங்கள் வந்து அதாவது ஆன்லைனில் எங்கேயா பார்க்குறீங்க, ஆடு பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது டவுட் இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இம்பல்ஸ் பையிங் வாங்காதீங்க. ஏன்னா சூப்பர் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வாங்குறது ரொம்ப ஈஸிங்க, காசு கொடுத்தா வாங்கிடலாம். ஸோ வாங்குறது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கணும். அண்ட் ஆல்சோ பைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 years, 10 years, 20 years இதுமாரி கொஞ்சம் ஓல்டு பைக்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் வாங்குகிற பைக்கு கரண்ட்டாக கம்பெனிஸ் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் லெட்ஸே வந்து நீங்கள் இப்போ ஜாப்பனீஸ் மேக்கோ இல்லை யூரோப்பியன் மேக்கோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேக் வந்து அந்த மாடல் வந்து இன்னும் சப்போர்ட்டில் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃப்டர் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே மேனுஃபேக்சர் வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. OEM பார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. OEMனா அந்த மேனுஃபேக்சர் பார்ட்ஸ் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸில் வந்து எல்லா பார்ட்ஸும் நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. சில பார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து OEM தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அந்த செட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து லெட்ஸ் கோ அண்ட் செக். நம்ம என்னென்ன விஷயம் செக் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓவராலாக வந்து நீங்கள் பைக்கை கொஞ்சம் சுற்றி வாங்க. வந்துட்டு ஜென்ரலாக வந்து இந்தமாரி உங்களோட ஹேண்டில்ஸு அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட் பெக்ஸு, அதுக்கப்புறம் டிஃப்யூசர்ஸ். ஸோ இந்தமாரி விஷயம் எந்தெந்த விஷயம்லாம் பைக்கில் எக்ஸ்டர்னலாக இருக்குதோ அதில் வந்து ஏதாவது கிராக்ஸ் இருக்குது, டேமேஜஸ் இருக்கா அப்படின்றத பற்றி பாருங்கள். முக்கால்வாசி வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ட்ராப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பைக் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கிறப்ப ட்ராப் பண்ணுறது அண்ட் இன்னொன்று வந்து அவங்க ரன்னிங்கில் இருக்கிறப்ப பைக்கை ட்ராப் பண்ணியிருக்கிறது. ஸோ ஸ்டாட்டிக்காக இருக்கிறப்ப பைக்கு ட்ராப் ஆகிருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கும், டேமேஜஸ் இருக்கும். பட் ஒருவேளை ட்ராப் வந்து ரன்னிங்கில் இருக்கிறப்ப இருந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சரலாக டேமேஜஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். முக்கால்வாசி வந்து அந்தமாதிரி ரன்னிங்கில் இருக்கிற ட்ராப் பைக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைமை வெரிஃபை பண்ணணும், என்னென்ன டேமேஜஸ் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னலாக பைக்ஸில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. அண்டு செகண்ட் வந்து பைக்கை இது ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜஸ்ட்டு வெறுமனியாக இக்னிஷன் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது வார்னிங் சிம்பிள்ஸ் வருதா அப்படின்றத பற்றி பாருங்கள். ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ABS இருக்குது அப்படின்னா வந்து ABS வந்து இந்த பிளிங்க் ஆகும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் ரன் பண்ணதுக்கப்புறம் வந்து ABS வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். சேம் வித் அதர் வார்னிங் லைட்ஸ் as well. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்னிங் லைட்டும் இட் இஸ் டூயிங் எ டயக்னாஸ்டிக்ஸ். ஸோ அது வந்து சிஸ்டம்குள்ளே ஒரு டயக்னாஸ்டிக்ஸ் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அது ஆஃப் ஆகிடும். நீங்கள் ரன்னிங்கில் போனோடனே ரன்னிங்கில் போனதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து லைட்ஸ் எரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அது கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். ஏன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து ஓடோமீட்டர். ஸோ ஓடோமீட்டர் ரீடிங்ஸ் வந்து பைக்ஸில் இருக்கிற ரீடிங்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா நேரமும் நம்ப முடியாது. ஏன்னா அதை வந்து ரீக்ளாக் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதை ஓவராலாக நம்பாதீங்க. பைக்கோட கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணுங்கள். அது போட்டிருக்க கிலோமீட்டர்ஸ்க்கு பைக்கோட கண்டிஷன் வந்து லெஜிட்டிமேட்டாக இருக்கா அப்படின்றத பற்றி செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓவராலாக ஒரு பைக்கில் வந்து ஸ்டாண்டர்ட் OEM பார்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் அக்சசரிஸ் அது என்னென்ன இருக்குது, மாற்றிருக்காங்க அப்படின்ற சொல்கிறத பற்றி அதை பற்றி கொஞ்சம் பாருங்கள், கேளுங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து பைக்கோட எக்ஸ்டர்னலில் மட்டும் அவங்க வந்து ஆஃப்டர் மார்க்கெட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூ ஷுட் பி ஃபைன். ஸோ பைக்கோட இன்டர்னல்ஸ், அதாவது இப்போ வந்து லோவரிங் லிங்க்ஸு இல்லை வந்து ரேடியேட்டர் ஷீல்டு இல்லை வந்து இன்ஜின் கேசிங்ஸு, ஸோ இந்தமாரி உள்ளார இன்டர்னலாக ஈவன் சஸ்பென்ஷன்ஸ் இதுமாரி இன்டர்னலாக என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேளுங்க. முக்கால்வாசி பைக்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் எக்ஸாஸ்ட் இல்லாமல் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அது பண்ணியிருந்தாங்கன்னா மெயினாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வந்து எக்ஸாஸ்ட்டில் வந்து ஹோல்ஸ் இருக்கா, இந்த வெல்டு வைக்கிற இடத்துல வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் எதாவது இருக்கா, எக்ஸாஸ்ட்டில் லீக்ஸ் எதாவது இருக்கா, ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ். ஸோ பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கவனிக்கணும். நீங்கள் வந்து இப்போ வாங்குகிற பைக்கில் வந்து சம்டைம்ஸ் வந்து மேனுஃபேக்சரோட பிரேக்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து இதுமாரி தேர்ட் பார்ட்டி பிரேக்கிங் கம்பெனிஸோட பிரேக்ஸ் இருக்கும். ஸோ பிரெம்போ பிரேக்ஸ் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் பிரேக்ஸ். ஸோ இது வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து பிரெம்போன்றது அவங்க ஃபுல்லாக பிரேக்ஸ் அண்ட் பிரேக் அக்சசரிஸ் அதான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரெம்போ தான் நம்பர் 1. ஸோ இது இல்லாமல் இப்போ வந்து டைக்கோ அந்தமாரி வேறு ஏதாவது மேனுஃபேக்சரர் பேஸ்டு பிராண்ட்ஸு வேறு ஏதாவது ஒரு பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிராண்டு முதல்ல இப்போ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சம் ஆஃப் தீஸ் மேனுஃபேக்சர் வந்து அப்பப்போ வந்து அவங்க பிஸ்னஸ் விட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அதனால் அது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அண்ட் மெயின் ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னா, லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து வாங்குறீங்க அண்ட் இது வந்து லெட்ஸே நாட் பிரெம்போ வேறு ஏதோ ஒரு மேனுஃபேக்சர் இருக்காங்க அப்படின்னா, அது இல்லை ஈவன் இப்போ ஹோண்டா வாங்குறீங்கன்னா ஹோண்டா பிரேக்ஸே இருக்குது அப்படின்னா, அண்ட் அந்த பிரேக்ஸோட ஸ்பேர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேலிப்பர், இது வந்து பிரேக் கேலிப்பர்ஸ். ஸோ இந்த கேலிப்பர் உள்ளார வந்து உங்களுக்கு பிரேக் ஷூ இருக்குது. ஸோ இந்த பிரேக் ஷூவும் சரி இந்த கேலிப்பரும் சரி இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு த மேனுஃபேக்சரர். இன்னொரு மேனுஃபேக்சர் இதை கொண்டு வந்து இதில் போட முடியாது. ஸோ அதனால் வந்து இதில் பிரேக் ஷூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ அது ஜென்ரலாக வந்து நீங்கள் இந்த உள்ளார போய் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரேக் ஷூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியும். டிப்பிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சூப்பர் ஸ்போர்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு மெயினாக வர எக்ஸ்பென்சஸ் வந்து டயர்ஸு, பிரேக்ஸ், ஸோ அண்ட் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இது 3 தான் வந்து நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 mil to 3 mil வந்து த்ரெட் இருக்கணும். டயர்ஸ் வந்து அரௌண்ட் 5,000 to 10,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், டிபெண்டிங் ஆன் என்ன டயர்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ சீப் டயர்ஸ்னால் அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும். அண்ட் ஒருவேளை எக்ஸ்பென்சிவ் டயர்ஸ்னால் நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல த்ரெட்டோட டெப்த்து செக் பண்ணுங்கள், உள்ளார நடுவில் செக் பண்ணுங்கள், அண்ட் வெளியில் எக்ஸிட்டில் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டயர்ஸில் வந்து எதாவது பேச்சஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஏன்னா டயர்ஸில் வந்து பங்க்சர்ஸ் இருக்குது, பேச்சஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரிட்டி மச் டயர் அட் ஒன் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சினாரியோவில் வந்து டயர்ஸ் ஜென்ரலி கொஞ்சம் சூப்பர் பைக்ஸுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும் க்ளீனாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோக்ஸ் வந்து டச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆயிலியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ப்ரிட்டி மச் வந்து ட்ரையாக இருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இதே தான் 2 ஃபோக்ஸ்லையும் அதே செக் பண்ணுங்கள். 2 ஃபோக்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வீல் பேலன்சிங் வந்து பண்ணியிருக்காங்களா, இது வந்து வீல் பேலன்சிங்க்கு பண்ணுது. ஸோ இந்தமாரி வீல் பேலன்சிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த தடவை டயர்ஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப வீல் பேலன்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் யாருக்குமே சொன்ன மாதிரி பைக் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டு சுற்றி ஓவரால் எலக்ட்ரிக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெட்லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸு, டெயில் லைட்டு அண்ட் இன்ஜின் ஸ்டாப்பு எல்லா லைட்ஸும் ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி என்ன அப்படின்னா இந்த பைக்ஸோட எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒயரிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ அது வந்து ஏதாவது ஒன்று போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலாக வந்து இந்த என்டையர் ஒயரிங் வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய ஒயரிங் ரிப்பேர்ஸ் இருந்துச்சுன்னா, எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து நீங்கள் டைரெக்டாக மேனுஃபேக்சர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து எதாவது ரஸ்ட் இருக்கா அப்படின்றத பற்றி பாருங்கள். ஸோ ரஸ்ட்ன்ற சென்ஸ் வந்து முக்கால்வாசி வந்து நீங்கள் பைக்ஸோட அண்டர்லேயிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அது ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுன்னா எப்போவுமே கொஞ்சம் செக் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பைக்கோட ஆயில் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஜெனரலாக உங்களோட ஆயில் காஜ் வந்து இந்த இடத்துக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அது லைட் வச்சு நீங்கள் செக் பண்ணணும் ஆயில் என்ன லெவலில் இருக்குது அண்ட் என்ன கலரில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்கே தான் ஆயில் லீக்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து முக்கால்வாசி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸில் வந்து செயின்ஸ் வந்து ரஸ்ட் ஆகும். ஸோ செயின்ஸ் ரஸ்ட் ஆகிறது வந்து இட்ஸ் அ காமன் திங். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒருவேளை நீங்கள் வாங்குகிற பைக்கில் செயின் ரஸ்ட் ஆகிருக்கு பட் ஸ்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா செயின் ரஸ்ட்டுக்கு வந்து சில கெமிக்கல்ஸ் இருக்குது. அது நீங்கள் வந்து செயின் க்ளீன் பண்ணிட்டு அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 months முன்னாடி வந்து க்ளீன் பண்ணி அந்த கெமிக்கல் போட்டது. பட் இப்போ வந்து இது ரெகுலராக நீங்கள் பண்ணணும். அது நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட செயின் ரஸ்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்ப்ராக்கெட் ரஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஹோல் செட்டே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்டு
அண்ட் செயின். ஸோ இது ரெண்டும் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். முக்கால்வாசி வந்து அரௌண்ட் 20,000 30,000 அந்த ரேஞ்சில் நீங்கள் போகிறப்ப செயின் அண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ கிலோமீட்டர்ஸில் நீங்கள் வாங்குகிற பைக்குக்கு வந்து என்ன ஜென்ரலாக அந்த மெயின்டெனன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து சூப்பர் ஸ்போர்ட் வந்து விற்கிறதே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து விற்பாங்க. ஸோ லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து டுக்காட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25,000 கிலோமீட்டர்ஸில் நிறைய பேர் வந்து டுக்காட்டி வந்து விற்பாங்க. ஒரு ரீசன் என்னென்னா அப்போ வந்து ஒரு மேஜர் இன்ஜின் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து டுக்காட்டிஸ் அந்த ரேஞ்சில் விற்பாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பைக்கோட நம்பர்ஸ் செக் பண்ணுங்கள். ஸோ நம்பர்ஸ் ஜென்ரலாக உங்களோட ஃபோர்க்கு கிட்டக்க இருக்கும். வின் நம்பர் அப்படின்வாங்க, அதாவது உங்களோட இன்ஜின் நம்பர், வின் நம்பர் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற பேப்பர் ஒர்க்கில் எப்படி கிளியராக இருக்கா, ரெண்டும் ஒன்று தானா, மேட்ச் ஆகுதா, ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து பைக்கோட இன்ஜின் சவுண்ட் செக் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரலாக ஐட்லிங்கில் இருக்கிறப்ப பைக் வந்து உங்களுக்கு அடிக்கடி ஆஃப் ஆகக்கூடாது. மேபி கோல்ட் ஸ்டார்ட்டில் இருந்தால் ஓகே ஆஃப் பண்ணலாம். பட் ஜென்ரலாக பைக் கொஞ்சம் வார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆகக்கூடாது. அதேமாரி பைக் வந்து ரேட்டில் ஆகக்கூடாது. உங்களுக்கு வந்து பைக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எந்த ரேட்லிங் நாய்ஸோ வைப்ரேஷனோ உங்களுக்கு வந்து நிறைய இருக்கக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டேப்பிங் நாய்ஸ் ஜென்ரலாக வந்து இப்போ இந்த முக்கால்வாசி சூப்பர் ஸ்போர்ட் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ட்ராக்ஸுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, ரேசிங் ட்ராக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகிறப்ப பைக் வந்து பயங்கர ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்க்கு போகும். ஸோ அதில் ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அவங்க வந்து பைக் வந்து கண்டினியூஸாக ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் 300 கிலோமீட்டர்ஸ் ஒரு நாளுக்குள்ளார ஓட்டுவாங்க. ஸோ அப்படி ஓட்டுறப்ப பைக் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்க்கு போகும். ஸோ எல்லா பைக்ஸும் ட்ராக்ஸுக்கு போகாது. பட் ஜென்ரலாக ட்ராக்ஸுக்கு போகிற பைக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேப்பிங் நாய்ஸு, மற்றபடி இன்ஜினில் ஏதாவது வேறு ஏதாவது நாய்ஸ் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் பைக்கை ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு கியர் ஷிஃப்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு பைக்ஸு, கியர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஸ். ஸோ பிரேக்ஸ் வந்து 2 பிரேக்ஸும் கரெக்டாக பிடிக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றபடி எலக்ட்ரானிக்ஸ் வைஸ் வந்து இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோலு இதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். மற்றபடி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பைக் ஓகே அப்படின்னா காஸ்ட் நெகோஷியேட் பண்ணதுக்கப்புறம் முக்கால்வாசி பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் பைக்கோட பார்ட்ஸை வந்து மாற்றிட்டு ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அந்த ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸையும் வந்து வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று உடஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அந்த நேரம் போய் நீங்கள் பார்ட்ஸ் வாங்கினீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதே நீங்கள் அந்த ஓனர்கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்க முக்கால்வாசி ஃப்ரீயாக கூட கொடுத்துருவாங்க, அந்த பைக்கோட காஸ்ட்டையே சேர்த்து கூட கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இட் மே பி பெட்டர். ஓகே, ஆல்ரைட் கைஸ், வில் கேட்ச் அப் ஆன் another video. Thanks guys.